இன்னைக்கு இந்த பரிசோதனை பார்க்க இருந்த பார்த்து நாங்கள் பிள்ளைகள் அதான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் எனக்கு சொல்லுங்க. ஷைலானந்த் சர்மா சொல்லுங்க பாப்போம். நொதியமண்டா என்னன்னு சொல்லுங்க. நொதியம் என்றால் என்ன? அங்கிகளில் அங்கிகளில் நடைபெறும் ரசாயன தாக விதத்தையும் அங்கிகளின் உடலில் உற்பத்தி செய்யப்படும் புரதத்தையும் அங்கிகளின் உடலில் உற்பத்தி செய்யப்படும் விசேட புரதம் நொதியம். சரியா, நொதியம் என்று சொன்னா அங்கேயான உடல்ல உற்பத்தி செய்யப்படுற இயற்கையான புரதங்கள். அதை விட தாக்க வீதத்தை, உயிர் ரசாயன தாக்கங்களோட தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். சரியா, உயிர் ரசாயன தாக்கங்களோட தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்கின்ற அங்கே உடல்ல இயற்கையா உற்பத்தி செய்யப்படுகின்ற கோள வடிவமான புரதங்களை தான் நொதியங்கள் என்று சொல்லும். அதே மாதிரி அடுத்தது உங்களோட பேர்கள்ல வாங்க பிள்ளைகள். இப்ப கூப்பிட கஷ்டமா இருக்கு. தர்மிளா சுதர்சன் என்றத யாரு? உங்களோட பேர்களை மாத்தி கொள்ளுங்க. தர்மிளா சுதர்சன் என்ற பேர்ல வந்திருக்கிறத யார்? பேரை சேஞ்ச் பண்ணுங்க. இதான் உங்களோட பேர். ரைட். அப்ப இப்ப நாங்க நொதியத்தின தொழிற்பாடு தான் பார்க்க போறோம். தக்ஷாலினி சொல்லுங்க. மாப்பொருள் மாப்பொருளை இனங்காண்றதுக்கு பயன்படுத்துற சோதனை பொருளுக்கு என்ன பெயர்? தக்ஷாலினி. தக்ஷாலினி. ரைட், அயடின் கரைசல். அது மாதிரி மோகிசன் சொல்லுங்க. அயடின் கரைசல் நிறம் என்ன? மாப்பொருள் கொண்ட கூறுல என்ன கலராக அது மாறும்? அதன் இயற்கையான நிறம் என்ன? அயடின் கரைசல் இயற்கையான நிறம் என்ன? கையில நோட்ஸ் காப்பியும் இல்லையே கட்டி பார்த்து சொல்றதுக்கு. சொல்லுங்க, அயடின் கரைசல் நிறம். கருநீலம். கருநீலம் வந்து மாப்பொருள் கொண்ட உணவில பட்டாதான் கருநீல நீல நிறமா வரும். மாப்பொருள் அந்த அயடின் கரைசல் நிறம் வந்து செங்கபில நிறம். சரியா, நோட் சொல்லிக்க உடனே நோட் பண்ணுங்க. சரியா, செங்கபில நிறம். மாப்பொருள் அயடின் கரைசல் நிறம் வந்து செங்கபில நிறம். மாப்பொருள் உள்ள கூறுல பட்டாதான் அது கருநீல நிறமாக மாறும். சரிதான். இப்ப இந்த ரெண்டு விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்க போறோம். மாப்பொருளின் மீது அமைலேஸ் நொதியத்தின் தொழிற்பாட்டை தான் இப்ப நாங்கள் பரிசோதனையா பார்க்க போறோம். சரியா, மாப்பொருளின் மீது அமைலேஸ் நொதியத்தின் தொழிற்பாடு. சரி, இப்ப தியரியா சொல்லி போட்டு வீடியோவை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போசிலின் தட்டொன்று எடுத்து அதுல 2 மில்லி லிட்டர் மாக்கரைசல ஒரு பரிசோதனை குழாய்க்குள்ள எடுத்து வச்சிருக்கிறது. அதுக்குள்ள 2 மில்லி லிட்டர் அமிலேஸ் நொதியத்தை வந்து முதலாவது சேர்ப்போம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒருக்காவும் அந்த கலவையிலிருந்து ஒரு துளி ஒன்று எடுத்து வெண்ணிறமான போசிலின் தட்டின் மீது விடுவோம். விட்டா பிறகு அதுக்கு வந்து அதிന്റെ நிறமாற்றத்தை சோதிக்கிறதுக்கு அயடின் கரைசல் ஒரு துளி வந்து சேர்ப்போம். அப்படி ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒருக்காவும் எடுத்து
ஒவ்வொரு அந்த போசலின் தட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழிகளுக்குள்ள விட்டு மாப்பொருள் பரிசோதனை வந்து செய்வோம். இப்படி 20 நிமிடங்கள் வரைக்கும் செய்து போட்டு நாங்க நிறமாற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. சரி, இதுல என்ன நடந்திருக்குன்னா இதைத்தான் நாங்க போசிலின் தட்டுன்னு சொல்லுவோம். சரி, ஏதான் போசிலின் தட்டு. இங்க பரிசோதனை வந்து ஒரு போசிலின் தட்டு முதலே எடுக்கப்பட்டு அதுக்குள்ள அயடின் கரைசல் இடப்பட்டிருக்கு. சரி, அந்த ஒவ்வொரு குழிகளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அயடின் கரைசல் ஏற்கனவே விடப்பட்டிருக்குது. மற்ற நேரத்தை செக் பண்றதுக்கு ஸ்டொப் வாட்ச் இருக்குது. அடுத்தது என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த மாப்பொருள் கலவை அதே மாதிரி அமிலேஸ் இது ரெண்டையும் சேர்த்து போட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒவ்வொருக்க இந்த அயடின் கரைசலுக்குள்ள வந்து சேர்த்து நாங்க நிறமாற்றத்தை பார்க்க. சரிங்க, பாருங்க குறிப்பிட்ட அளவு அமிலேஸ் அது மாதிரி குறிப்பிட்ட அளவு மாப்பொருள் எடுக்கப்படுது. இங்க பாருங்க இதுல வந்து என்ன நிறமாற்றம் உங்களுக்கு ஏற்படுது. இத செங்கவில் கரணியில நிறம். இது வந்து அயடின் கரைசல்ல நோமல் நிறம் செங்கவில நிறம் என்று சொல்லுவோம். நாங்கள் முதல் தடவை சேர்க்கைக்குள்ள கருநீல நிறமாகத்தான் மாறும். ஏன்னு சொன்னா ஆரம்பத்துல எங்களுக்கு மாப்பொருள் தான் நாங்க இருக்க உடனட தாக்கம் நடக்காது. இப்ப நீ தொடர்ந்து குறிப்பிட்ட நேரங்களுக்கு ஒரு தடவை அந்த கலவையை வந்து இந்த அயடின் கரைசலுக்குள்ள சேர்த்து கொண்டு வர. இப்ப பாருங்க எப்படி நிறம் மாறுதுன்றதை பாருங்க. இப்ப என்ன செய்திருக்கு பிள்ளைகள் நிறம் மாற்றம் அடையுது. என்ன முதலாவது கருநீல நிறமா எங்களுக்கு வந்தது. இப்ப அதனுடைய கலர் வந்து படிப்படியா குறையிறத நாங்க பார்க்கலாம். சரியா, முதல்ல அந்த கருநீல நிற வண்டிக்குள்ள இப்ப வந்து அது ஊதா மாதிரியான ஒரு கலருக்கு வந்துட்டு. அப்ப இப்படி கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சுக்கொண்டு நாங்க என்ன ஒரு முடிவுக்கு வரலாம். ஆரம்பத்துல பாருங்க கருநீல நிறமாக மாறணும், கருநீல நிறமாக நிறமாற்றத்தை எங்களுக்கு கொடுத்தது. அப்ப மாப்பொருள் இருக்கின்றபடியா அது கருநீல நிறமாக மாறுது. இப்ப நாங்க தொடர்ந்து அந்த பரிசோதனை செய்து கொண்டு போய்க்குள்ள எங்களுக்கு மாப்பொருள் வந்து மறைகிறபடியா மாப்பொருள் அளவு அங்க குறைகிறபடியா எங்களுக்கு நிறமாற்றம் வந்து அந்த மாப்பொருள் குறைகிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு வரும். ஒரு கட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காது, செங்கவில நிறமாயே இருக்கு. சரி, அந்த முதல் வரிசையில பாருங்க எல்லாமே கருநீல நிறம் கிட்டத்தட்ட. அடுத்ததுல வந்து படிப்படியா அந்த கலர் சேஞ்ச் ஒரு ஊதா கலருக்கு வருது. பிறகு இனி நாங்கள் சேர்க்கைக்குள்ள எந்த ஒரு நிறமாற்றமும் ஏற்படாது, செங்கவில நிறமாயே இருக்கு. சரி, அப்ப அயடின் கரைசல் அதே நிறமங்களுக்கு கிடைக்கிறபடியால அங்க மாப்பொருள் இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். சரி, அதாவது மாப்பொருளை வந்து அமிலேஸ் நொதியம் தொழிற்பட்டு மோல்டோஸாக மாற்றி இருக்குது. சரி, அங்க மோல்டோஸ் வந்தபடியா மோல்டோஸ் எங்களுக்கு நிறமாற்றத்தை காட்டி மாப்பொருளுக்கு மட்டும்தான் அயடின் கரைசல் கருநில நிறமா மாறும். மாப்பொருள்
அமிலேஸ் நொதியத்தின் தொழிற்பாட்டால மாப்பொருள் அங்க மோல்டோஸாக மாறினபடியா எங்களுக்கு அங்க நிறமாற்றம் வரையிலேன்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்றோம். சரி, அப்ப அதுக்கு கீழே ஒரு ஹெடிங் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். மாப்பொருளின் மீது அமிலேஸ் நொதியத்தின் தொழிற்பாட்டை காட்டுதல் என்று போடுங்க. ரெண்டு போட்டுட்டு நான் சொல்ற மாதிரி எழுதிக் கொள்ளுங்க. படிமுறையான செயற்பாட்டை காட்டுதல் என்று போட்டு கீழே எழுதுங்கோ. 2 மில்லி லீட்டர் மாக்கரைசல் சோதனை குழாயினுள் இடப்பட்டு, சரியா நான் சொல்ற மாதிரி எழுதிக் கொள்ளுங்க. 2 மில்லி லீட்டர் மாக்கரைசல் சோதனை குழாயினுள் இடப்பட்டு அதனுள் 2 மில்லி லீட்டர் அமிலேஸ் நொதியம் சேர்த்து கலவை தயாரிக்கப்பட்டது. சரியா, 2 மில்லி லீட்டர் மாக்கரைசல் சோதனை குழாயினுள் எடுக்கப்பட்டு அதனுள் 2 மில்லி லீட்டர் அமிலேஸ் நொதியம் சேர்க்கப்பட்டு கலவை தயாரிக்கப்பட்டது. சரியா, ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒரு தடவை கலவையிலிருந்து துளி ஒன்று பெறப்பட்டு சரியா, ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒரு தடவை துளி ஒன்று பெறப்பட்டு போசிலின் தட்டு மீது சேர்க்கப்பட்டு சரியா, போசிலின் தட்டு மீது சேர்க்கப்பட்டு போசிலின் தட்டு மீது சேர்க்கப்பட்டு அயடின் துளி சேர்க்கப்பட்டு அவதானங்கள் பதிவு செய்யப்பட்டன. அயடின் துளி சேர்க்கப்பட்டு அவதானங்கள் பதிவு செய்யப்பட்டன. இவ்வளவு சரியா இல்லையா? இவ்வளவு சரி எழுதிட்டீங்களா? ஓம் சார். ரைட், ஒரு வரி விட்டு அவதானம் என்று போடுங்க. சரி, ஒரு வரி விட்டு அவதானம் என்று போட்டுட்டு பரிசோதனையின் ஆரம்பத்தில் கருநீல நிறமும் பரிசோதனையின் ஆரம்பத்தில் கருநீல நிறமும் பின்னர் ஊதா நிறமும் இறுதியில் கபில நிறமும் பெறப்படும். இறுதியில் கபில நிறமும் பெறப்படும். இறுதியில் கபில நிறமும் பெறப்படும்.
சரியா? கீழே ஒரு வரி விட்டு காரணம் அல்லது விளக்கம் என்று போட்டுட்டு இந்த தாக்கத்தை எழுதி காட்டும். மாப்பொருள் அமிலேஸ் தொழிற்பட்டு மோல்டோஸாக மாற்றியிருக்கு. சரி, அமிலேஸ் நொதியம் தொழிற்பட்டபடி ஆரம்பத்துல மாப்பொருள் அயடின் கரைசலுக்கு கரிநீல நிறத்தை காட்டினது. அமிலேஸ் சேர்க்கைக்குள்ள அது மோல்டோஸா மாறினபடியா கரிநில நிறம் வந்து இல்லாம போய் அந்த தாக்க கலவை நிறமாற்றத்தை காட்டாது. மோல்டோஸ் உருவாயினபடியே நிறமாற்றத்தை காட்டாது. சரி, அப்ப விளக்கம் அல்லது காரணம் வந்துட்டு இந்த தாக்கத்தை மட்டும் போட்டீங்கன்னா சரி. சரியா இல்லையா? ஆம் சார். இதான் நாங்க போன கிளாஸ் பார்க்காத விஷயம். ரைட். அது மாதிரி லிப்பிட் என்ற சோதனையும் பார்க்கணும். சரியா? லிப்பிட் என்ற சோதனையும் பார்க்கணும். உணவுப் பொருளை லிப்பிட்டை இனங்காண்றதுக்கு பயன்படுத்துற சோதனை பொருள் பாத்தீங்கன்னா சூடான் 3 என்று சொல்லுவோம். சரியா? லிப்பிட்டை இனங்காண்ற சோதனை பொருள் வந்து சூடான் 3 என்று சொல்லுவாங்க. ஒரு லிப்பிட் கொண்ட உணவு கூறு. சரி, இப்ப நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி லிப்பிட் கொண்ட ஏதாவது ஒரு உணவு கூறை வந்து நாங்கள் அதில் கொஞ்சம் துளிகளை பரிசோதனை குழாயில சேர்த்து போட்டு அதுக்கு சூடான் 3 துளிகள் சேர்த்து குலுக்குவமா இருந்தா சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் எங்களுக்கு வரும். சிவப்பு நிற எண்ணெய்கள் உருவாயிச்சுன்னு சொன்னா அதுல லிப்பிட் இருக்கு அந்த முடிவுக்கு நாங்க வரலாம். சரியா? சூடான் 3 டெஸ்ட்டுக்கு வந்து சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் உருவாயிச்சுன்னு சொன்னா லிப்பிட் இருக்குன்ற ஒரு முடிவை நாங்கள் எடுக்கலாம். இதுக்கு பாருங்க. சரி, அதுல ஒரு பரிசோதனை குழாய்க்குள்ள நீர் விடப்படுது, இன்னொன்றுக்குள்ள நீரோட நாங்க அந்த எண்ணெயும் சேர்க்கிறோம். சரி, இதுல சூடான் கரைசல் சேர்வடுது. இதுல பாத்தீங்கன்னா லிப்பிட் விட்டதுல மட்டும் அந்த எண்ணெய் விடப்பட்டதுல மட்டும் பபிள்ஸ் வாரதை நாங்கள் பார்க்கலாம். சிவப்பு நிறமான அந்த எண்ணெய் கோலங்கள் உருவாறத பார்க்கலாம். மற்றது நோமலா அப்படி கரைசல் மாதிரியே இருக்கு. அப்ப எண்ணெய் கோலங்கள் சிவப்பு நிறமான எண்ணெய் கோலங்கள் வந்ததுன்னு சொன்னா அதுல லிப்பிட் இருக்குன்னு நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்.
சரி இதற்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். லிப்பிட்டை இனங்காணுதல் என்றுட்டு வளத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டா ஓகே போடுங்க பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, அடுத்த உயிரியல் மூலக்கூறு நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து நியூக்ளிக் அமிலம். சரியா, நியூக்ளிக் அமிலங்கள். நியூக்ளிக் அமிலத்துல பார்த்தோம்னா ரெண்டு வகை இருக்கு. சரியா, ரெண்டு வகையான நியூக்ளிக் அமிலங்கள் இருக்கு. கொண்டு வந்து சொல்லுவோம் டிஎன்ஏ என்று சொல்லுவோம். இந்த விரிவாக்கம் வந்து டியோக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது ஆர்என், ரைபோ நியூக்ளிக் அமிலம் என்று சொல்லுவோம். இந்த டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம்ன்றது வந்து எங்களோட பாரம்பரிய தகவல்களை சேமிக்கிறது, சந்ததிக்கு சந்ததி கடத்துறது, அதோட தொடர்பட்டது.
சரி, எங்கட பெற்றாரண்ட இயல்புகளை எங்களுக்கு கடத்துறது, எங்கள்ல இருந்து எங்கட அடுத்த சந்ததி கடத்துறது, அப்படியான வேலைகளை செய்யறவர் தான் டிஎன்ஏ என்று சொல்லுவோம். ஆர்என்ஏ வந்து புரதத்தை தொகுக்கிறதுக்கு பங்களிப்பு செய்யும். சரி, ஆர்என்ஏ வேலை வந்து புரத தொகுப்பு. டிஎன்ஏ வேலை பாரம்பரிய தகவல்களை சேமிக்கிறதும் சந்ததிக்கு சந்ததி கடத்துறதும் ஆன வேலையை செய்யும். மாதிரி இந்த நியூக்ளிக் அமிலம் பாத்தீங்கன்னு சொன்னா 4 மூலகங்கள் உருவாக்குது. நியூக்ளிக் அமிலத்தை வந்து 5 மூலகங்கள் சேர்ந்து உருவாக்கும். சரியா, கார்பன், ஹைட்ரசன், ஒட்சன். இது கட்டாயம் எல்லா உயிரியல் மூலக்கூறுகளையும் கார்பன், ஹைட்ரசன், ஒட்சன் இருக்கும். நியூக்ளிக் அமிலத்துல இதுக்கு மேலதிகமா நைட்ரசனோட போஸ்பரஸும் இருக்கு. இவ்வளவுதான் நியூக்ளிக் அமிலத்துல காணப்படுற மூலகங்கள். சரியா, கார்பன், ஹைட்ரசன், ஒட்சன், நைட்ரசன், போஸ்பரஸ். மற்றது ஒவ்வொன்று இப்ப நியூக்ளிக் அமிலத்தின் அடிப்படை அலகு அல்லது கட்டமைப்பு அலகு எதுன்னு கேட்டா நியூக்ளியோரைட் என்று சொல்லுவோம். சரியா, நியூக்ளிக் அமிலத்தின் கட்டமைப்பு அலகு வந்து நியூக்ளியோரைட். சரிதானே, நியூக்ளியோரைட் அதான் கட்டமைப்பு அலகு. மற்ற இவரும் ஒரு பல்பகுதியம் தான். நாங்கள் படிக்கிறது உயிரியல் மூலக்கூறுகள்ல கார்போஹைட்ரேட் ஒரு பல்பகுதியம், புரதம் ஒரு பல்பகுதியம், அதுவரை நியூக்ளிக் அமிலம் ஒரு பல்பகுதியம். லிப்பிட் மட்டும்தான் பல்பகுதியம் இல்லை. வேற கட்டமைப்பு அலகு நியூக்ளியோரைட்டா இருக்கு. டிஎன்ஏ என்ற கட்டமைப்பு அலகு டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளியோரைட் என்று சொல்லுவோம். ஆர்என்ஏ என்ற கட்டமைப்பு அலகு ரைபோ நியூக்ளியோரைட் என்று சொல்லுவோம். சரி, இனி எங்களை டிஎன்ஏ ஆர்என்ஏ அதனுடைய வடிவங்கள் கட்டமைப்பு எப்படி இருக்குன்றதா பார்க்க வேணும். சரி, அப்ப நியூக்ளிக் அமிலம் ஹெடிங் போட்டுட்டு பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. ஆக்க அலகு நியூக்ளியோரைட். சரியா, பாயிண்ட்ஸ் ஃபார்முலா ஷார்ட்டா நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. ஆக்க அலகு நியூக்ளியோரைட். அடங்கியுள்ள மூலகங்கள் போடுங்க. கார்பன், ஹைட்ரசன், ஒட்சன், நைட்ரசன், போஸ்பரஸ். அடங்கியுள்ள மூலகங்கள் என்றுட்டு இந்த மூலகங்களை போட்டுக்கணும். கார்பன், ஹைட்ரசன், ஒட்சன், நைட்ரசன், போஸ்பரஸ். மற்ற இது பாருங்க, இதான் நியூக்ளியோரைட் அடிப்படை கட்டமைப்பு. நியூக்ளியோரைட்ன்றதுதான் நியூக்ளிக் அமிலங்கள அடிப்படை அலகா இருக்கும், ஆக்க அலகா இருக்கும். நியூக்ளியோரைட் வந்து 3 கூறுகளால ஆக்கப்பட்டதா இருக்கு. இதுல இந்த கூரை சொல்லுவோம் பென்டோஸ் வெல்லம் என்று சொல்லுவோம். பென்டோஸ் 5 காவனை கொண்ட வெல்லம், அதான் பென்டோஸ் வெல்லம் என்று சொல்றாரு. சரி, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றும் காவன். சரி, இதுல ஒரு காவன், இங்கே ஒரு காவன், இங்கே ஒரு காவன், 5 காவன் இருக்கு. 5 காவனை கொண்ட ஒரு வெல்லம் தான் பென்டோஸ் வெல்லம். அது மாதிரி இவர் வந்து பொஸ்பேட் கூட்டம் என்று சொல்லுவோம். இவர் வந்து நைதரசன் கேரம் அல்லது நைதரசன் மூலம் என்று சொல்லுவோம். இந்த 3 தான் நியூக்ளியோரைட்டில் இருக்கக்கூடிய கூறுகள். சரியா, பென்டோஸ் வெல்லம் இருக்கும், அது மாதிரி பொஸ்பேட் கூட்டம் இருக்கும், மற்றது நைதரசன் கேரம் இருக்கும். சரி, அதே மாதிரி நியூக்ளிக் அமிலத்துல 2 வகை இருக்குது, ஏற்கனவே பார்த்து நாங்கள். ஒன்று வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அதுதான் டிஎன்ஏ என்று சொல்லுவோம் சுருக்கம். அடுத்த வந்து ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அது வந்து ஆர்என்ஏ என்று சொல்லுவோம். சரி, எவ்வளோத்தையும் நோட் பண்ணுங்க. இந்த படம் அங்க இருங்க, நியூக்ளியோரைட் படத்தையும் இங்க இருக்கும். சரியா, நியூக்ளியோரைட் போட்டுட்டு 3 கூறுகளையும் காட்டுங்கோ. அடுத்ததுல 2 வகை போட்டுட்டு அந்த 2 வகைக்குரிய விளக்கத்தையும் எழுதி
சரியா வில்லியல்? ஆம் சார். ரைட். அடுத்து இந்த வகை ரெண்டையும் பற்றி பார்ப்போம். நியூக்ளிக் அமிலங்கள்ல ரெண்டு வகை இருக்குன்னு பார்த்துறாங்க, டிஎன்ஏ ஆர்என்ஏ. டிஎன்ஏ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை சொல்றது இரட்டை சுருளி கட்டமைப்புன்னு சொல்லுவோம். சரி, இதுல உள்ள இந்த கட்டமைப்புக்கு பேர் வந்து இரட்டை சுருளி கட்டமைப்புன்னு சொல்றோம். இரட்டை சுருளி கட்டமைப்பு. இப்படிதான் டிஎன்ஏ இருக்கு. மற்ற டிஎன்ஏ வந்து எங்களோட வெற்றுக்கண்ணுக்கு தெரியாது. எங்களோட கலங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா கரு என்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த கருவுக்குள்ளதான் டிஎன்ஏ வந்து இருக்கு. சரியா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி. இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரைட். அப்ப கவனிங்க பிள்ளைகள், டிஎன்ஏ கட்டமைப்பு வந்து இரட்டை சுருளி கட்டமைப்பு. மற்றது கலங்கள்ல கருவில இருக்கு. கலம்ன்றதே எங்களோட வெற்றுக்கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதியைத்தான் நாங்க கலம் என்று சொல்லுவோம். அங்கிகள் ஆக்குற அடிப்படை கட்டமைப்புல தான் கலம். களத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு புன்னங்கம் ஒன்று இருக்குது, அது வந்து கரு. அந்த கருவில தான் அந்த கருவோட சேர்த்து அந்த கருவுக்குள்ள வந்து டிஎன்ஏ வந்து இருக்கு. நிறமூர்த்த இழை என்று சொல்லுவோம். அந்த நிறமூர்த்த இழையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டிஎன்ஏ. வேற டிஎன்ஏன்ற ஒரு சின்ன பகுதியைத்தான் நாங்க ஜீன் என்று சொல்றோம், பரம்பரை அலகுன்னு சொல்றோம். அதுதான் பாரம்பரிய தகவல்களை வந்து கடத்தப்போம். சரியா, நாங்கள் இப்ப சில பேர் அந்த குழந்தை பிள்ளைகள் பிறந்திருக்க சொல்லுவோம், என்ன அப்பா மாதிரி இருக்கு, மாமா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணமானது வந்து அந்த ஜி. சரி, அப்ப ஒட்டுமொத்தமா டிஎன்ஏ வேலை வந்து சந்ததிக்கு சந்ததி அந்த இயல்புகளை கடத்துற வேலையை பாருங்க. மற்ற இதுல பாருங்க, இந்த இந்த ATCG என்று குறிச்சிருக்கிறது எல்லாம் நைதரசன் மூலம். சரி, இதை வந்து நாங்க நைதரசன் மூலம் என்று சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கு. இது வந்து அடினின் என்று சொல்றது, இது தைமின், இது சைட்டோசின், இது குவான். சரி, ஒரு இலையில வந்து அடினின் இருந்ததுன்னு சொன்னா மற்ற இலையில தைமின் இருக்கும். ரெண்டு ஒன்றோட ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. சரி, அதே மாதிரி ஒன்றுல சைட்டோசின் இருந்ததுன்னா மற்றதுல குவானின் இருக்கும். ரெண்டு ஒன்றோட ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி தான் இந்த இரட்டை சுருளி கட்டமைப்பு உருவாகும். மற்ற இந்த டிஎன்ஏ ஆக்கலை பார்த்தோம்னா டியோக்சி ரைபோஸ் நியூக்ளியோரைட். சரியா, டிஎன்ஏ ஆக்கலை வந்து டியோக்சி ரைபோஸ் நியூக்ளியோரைட் சொல்ல போறோம். அவற்ற வேலை வந்து பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தி வைக்கிறதும் சந்ததிக்கு சந்ததி கடத்துறது. அது மாதிரி ஆர்என்ஏ பாத்தீங்கன்னு சொன்னா டிஎன்ஏ மாதிரி இருக்காது, அது ஒரு தனி இழையாத்தான் இருக்கு. டிஎன்ஏ வந்து இரட்டை சுருளி கட்டமைப்புன்னு சொல்றாங்க. இரட்டை சுருளி கட்டமைப்பு இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல இருக்கு. ஆர்என்ஏ வந்து தனி ஒரு இழையாக காணும். சரி, ஆர்என்ஏன்றது ஒரு தனி இழை. தனி இழை. பட் இவற்ற ஆக்கலகு வந்து ரைபோஸ் நியூக்ளியோரைட்னு சொல்லுவோம். அங்க டிஎன்ஏ டியோக்சி ரைபோஸ் நியூக்ளியோரைட் மாதிரி இவற்ற ஆக்கலகு வந்து ரைபோஸ் நியூக்ளியோரைட் என்று சொல்லுவோம். பட் ஆர்என்ஏ பிரதான தொழிற்பாடு வந்து புரதத்துவம். சரியா, புரதத்தொகுப்பில ஆர்என்ஏ வந்து பங்கு பெற்று. இது தவிர ஆர்என்ஏ வந்து இப்ப சில பொதுவா அங்கிகள பாரம்பரிய தகவல்களை கடத்துற அமைப்பா இருக்கிறது வந்து டிஎன்ஏ. ஆனா சில வகையான வைரஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்என்ஏ வைரஸும் இருக்கு. ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமா இருக்கிற வைரஸும் இருக்கு. மற்றபடி ஏனைய அங்கிகள்ல வந்து டிஎன்ஏ தான் பாரம்பரிய தகவல்களை கடத்தும், ஆர்என்ஏ புரதத்தொகுப்பை செய்யும். சில வகையான வைரஸ்ல மட்டும் ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமா இருக்கு. சரி, அது ஒரு விதிவிலக்கான விஷயம். அது மாதிரி அடுத்த முக்கியத்துவங்கள் பார்த்தோம்னா பொதுவா நியூக்ளிக் அமிலம், சரியா, டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டு பொதுவான முக்கியத்துவங்கள் பார்த்தோம்னா ஒன்று வந்து அங்கிகள பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கும் டிஎன்ஏ வேலை. அது மாதிரி ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு அந்த தகவல்களை கடத்துற வேலையை செய்யும். மற்ற புரதத்தொகுப்பை செய்யும். சரி, ஆர்என்ஏ புரதத்தொகுப்பை செய்யுது. அது மாதிரி ஒரு களத்துல அந்த கள தொழிற்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற புன்னங்கமா கருவை சொல்லுவான். அந்த கருவில வந்து டிஎன்ஏ இருந்தோன்னு அந்த டிஎன்ஏ தான் அந்த களத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான தகவல்களை வந்து கொடுக்கும். சரி, அப்ப அந்த அளவுல அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்.
மற்ற இதுல பாருங்க சில வைரஸ்கள்ல பாரம்பரிய தகவல்கள் ஆர்என்ஏல களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும். பொதுவா டிஎன்ஏல தான் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா சில வைரஸ்ல மட்டும் பொதுவா அங்கிகள்ல டிஎன்ஏல தான் இருக்கும். வைரஸ் மட்டும் விதிவிலக்கு. சில வகையான வைரஸ்ல சில வகையானதுல டிஎன்ஏ பாரம்பரியம் அமைப்பா இருக்கும், சில இதுல ஆர்என்ஏ இருக்கு. மற்றது டிஎன்ஏ மூலக்கூறுல நடக்கிற விகாரம் அங்கே இந்த கூர்ப்புக்கு வழிவகுக்கும். சரி, அதாவது டிஎன்ஏ மூலக்கூறுல பாத்தீங்கன்னு சொன்னா சில மருந்துகளோட தாக்கம் இல்லாட்டி சில கதிர்வீச்சுகளோட தாக்கம் காரணமா ஒரு மாறுதல் ஒன்று உருவாகும். அதைத்தான் நாங்கள் விகாரம் என்று சொல்லுவோம். அந்த விகாரம் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுமாக இருந்தா அடுத்த சந்ததியில வந்து புதிய ஒரு அந்த அங்கி வந்து உருவாகும். சரி, அதான் நாங்க கூர்ப்புன்னு சொல்லுவோம். இப்ப கூர்ப்புக்கு டிஎன்ஏல நடக்கக்கூடிய விகாரம் கூர்ப்பு செயல்முறைக்கு வழிகோலக்கூடியதாக இருக்கு. சரி, அப்ப இவ்வளவு பாயிண்ட் சேம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க கிளியர். இதுல நான் ஹைலைட் பண்ணினதை மட்டும் நோட் பண்ணுங்க. டிஎன்ஏ ஆக்கலகு மற்ற அதன் இரட்டை சுருளி கட்டமைப்பு இந்த படமும் கீறணும். அது நீங்க அப்புறம் கிளாஸ் முடிய வடிவ நீட்டா கீறிக்கொள்ளுங்க. சரி, எப்போதைக்கு நான் அந்த ஹைலைட் பண்ணின விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ரைட் ஒரு கவனிங்க பிள்ளைகள். சரி ஒரு கவனிச்சுட்டு எழுதுவோம். இந்தியோட பிள்ளைகள் இந்த நியூக்ளிக் அமிலங்கள் வரைக்கும் படிச்சோம்னா உயிரியல் மூலக்கூறுகள் சரி. சரி இதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு சேதன சேர்வை பற்றி பார்க்கணும், விட்டமின்கள் பற்றி பார்க்கணும், அது கடைசியில பார்ப்போம். அது மாதிரி இனி நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அசேதன சேர்வை. அசேதன சேர்வைகளை நீர் பற்றி பார்க்கணும். அடுத்தது கனிவுப்புகள் பற்றி பார்க்கணும். தாவரங்கள் விலங்குகள் ஏற்படுற குறைபாடுகள் பற்றி பார்க்கணும். சரியா அவ்வளவு பார்த்தோம்னு சொன்னா அதோட விட்டமின்களும் பார்த்து கார்பன் ஹைட்ரசன் ஒட்சன் ஹைட்ரசன் அதுகளை இனங்காண்றதுக்குரிய பரிசோதனை அவ்வளவு பார்த்தோம்னு சொன்னா எங்கட அலை கொண்டு நிறைவாகும். சரி இந்த கிரேட் 10க்குரிய பாஸ் பேப்பர் வந்து உங்களோட குரூப்ல இன்றைக்கு போட்டு விடுறேன். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றது வந்து வார கிளாஸ் வந்து பிள்ளைகள் இதுக்குரிய இனி வரக்கூடிய பகுதிகளுக்குரிய கேள்விகளை வந்து நான் உங்களுக்கு போடுவேன். சரியா வகுப்புல வந்து தனியா நோட்ஸை நான் கிளியரா விளங்கப்படுத்தி விடுறேன். கேள்விகளை உங்களுக்கு அனுப்புறேன், அதை நீங்க செய்து கொள்ளுங்க. சரி என்னன்னு சொன்ன இப்ப எழுதைக்குள்ள நிறைய நேரம் போய் கொண்டிருக்குது. அண்டபடியா நான் வார கிளாஸ்ல இருந்து இனி அடுத்த பகுதிகளுக்குரிய கேள்விகளை வந்து நான் செய்தேன். கேள்விகளை வந்து உங்களுக்கு போடுவேன். சரியா வார ஞாயிறுக்கு இடையில இல்லாட்டி திங்கட்கிழமைக்கு இடையில போடுவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கப்படுத்தி விடுவேன். உடனுடனே நீங்க கேள்விகளுக்கு அதுக்குரிய பதில்களை எழுதி கொள்ளுங்க. சரியா ரைட் இவ்வளவு ரெண்டே பார்க்கணும். இதை ஒரு எழுதி கொள்ளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் பிள்ளைகள், இல்லாட்டி எழுதுனா நீங்க லீவ் ஆகி கொள்ளலாம.